ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பினோம். வீட்டிலேருந்து கிளம்பி டுவர்ட்ஸ் ஏர்போர்ட் வழியாக ஜிஎஸ்டி ரோடு வழியாக ஒரு ஃபார்ம் லேண்ட் பார்க்க போகலாம் அப்படின்னு ரூட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மெயினாக வந்து பிளான் என்னென்னா, எல்லா இடத்துலையும் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி அதுலேருந்து வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன் வந்து எதிர்பார்க்குறோம். பட் கேபிட்டல் அப்ரிசியேஷனோட உங்களுக்கு கேஷ் ஃப்ளோவும் இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வீடியோ கிடையாதுங்க. அதனால நான் வந்து எந்த யார் வந்து இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க பேருலாம் நீங்களே பார்த்துக்கோங்க. பட் இன்னும் நான் வந்து எனக்கு வாங்குறதுக்கு நான் இன்னும் டிசைட் பண்ணலை. இனிமேல் தான் நான் யோசிக்கணும். பட் இது வந்து நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் கிட்டக்க இருக்கிற ஃபார்மு கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு தாண்டி உத்தரமேரூர் ரோடு எடுக்கணும். அங்கே எடுத்ததுக்கப்புறம் வேடந்தாங்கல் லெஃப்டில் வரும். நீங்கள் வேடந்தாங்கல் லெஃப்ட் எடுக்காமல் நெக்ஸ்ட்டு ரைட் எடுக்கணும். நான் அது ஃபுல் உங்களுக்கு வந்து வீடியோ காமிக்கிறேன், இடமும் காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரொமோஷன் கிடையாது. இது வந்து நான் போய் விசிட் பண்ண சைட்டு. நான் இன்னும் எனக்கு நான் வாங்கிக்கல. ஏன்னா அது ஏன் நான் இன்னும் டிசைட் பண்ணலங்கிற டீட்டெயில்ஸும் நான் இதில் கொடுக்குறேன். ஸோ ரோடு பார்த்தீங்கன்னா நேற்று தான் நான் போனேன், சண்டே தான் போனேன். சண்டே வந்து கொஞ்சம் உங்களுக்கு டிராஃபிக் கம்மியாக இருந்துச்சு. எங்கள் வீட்டிலேருந்து இது போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1 hour 45 minutes ஆச்சு. டிராஃபிக் கம்மியாக இருந்ததுனால கூட இருக்கலாம். பட் வீக் டேயில் போனீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அரௌண்ட் 15 to 20 minutes எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா செங்கல்பேட் தாண்டி ஒரு பெரிய யூ எடுக்கணும். இந்த 4 kilometer பார்த்தீங்கன்னா உத்தரமேரூர் வந்து டைரெக்டாக ரைட் வந்து இப்போ எடுக்க முடியல. 4 kilometerக்கு மேலே வந்து ஒரு யூ போட்டு அதுக்கப்புறம் உத்தரமேரூர் ரோடு எடுக்கணும். உங்களுக்கு டைரெக்டாகவே உத்தரமேரூர் ரோடு தெரியும்னா நீங்கள் வந்து செங்கல்பேட் தாண்டி அந்த ரைட் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உத்தரமேரூர் ரோடு உள்ளே நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ இது இங்கே நேராக ஃபுல் ஸ்ட்ரெயிட் போனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து வேடந்தாங்கல் வரும். அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா உத்தரமேரூர் ரோடு கண்டினியூஷன் தாங்க. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஷாப் இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் திரும்பி கொஞ்சம் ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாகும். இந்த இது அப்படியே கண்டினியூ பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து வேண்டதாங்கல் திரும்பும்படியாக இருக்கும். அந்த லெஃப்ட் திரும்பாமல் இன்னும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஸோ நான் ஏன் இந்த ஃபுல் ரூட்டை காமிக்கிறேன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்குங்கிறதுனால நீங்கள் அந்த இடத்துக்கு ஈஸியாக ரீச் பண்ண முடியும். என்ன ஏரியா எக்ஸாக்டாக வருதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் மாந்தோப்பு 3 ஃபேஸாக இவங்க டிவைட் பண்ணியிருக்காங்க. முதல் 2 ஃபேஸில் வந்து ஆல்ரெடி அவங்க தோப்பு பண்ணிட்டாங்க. 2 பார்த்தீங்கன்னா மாங்காய் தோப்பு பண்ணியிருக்காங்க, மாந்தோப்பு பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது அவைலபிளாக இருக்கிற பிளாட்டும் காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக தோப்பு எப்படி இவங்க பண்ணியிருக்காங்கன்னு. உங்களுக்கு வேணும்னா இப்போ இருக்கிற பிளாட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு மாத்தோப்பு வேண்டாம் அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 20 செடி வந்து அவங்களே நட்டு கொடுப்பாங்க. அதுக்கு மேலே இருக்கிறது நீங்கள் சொல்லணும், நீங்கள் வந்து பே பண்ணி அது பண்ணிக்கலாம். இது எப்படி அப்படின்னா ஒரு 3 years வரைக்கும் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. 3 yearsக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 3000 ரூபாய் கொடுக்கணும். காஸ்ட் எப்படி அப்படின்னா இவங்க ஒவ்வொன்று 22 சென்ட்டு 34 சென்ட்டு 24 சென்ட் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. தோராயமாக வந்து 22 சென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 லட்சம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போது இந்த ஆஃபர் இப்போ என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா 16 லட்சத்தில் வந்து அவங்க உங்களுக்கு ஃபென்சிங்கும் சேர்த்து பண்ணி கொடுத்துடுறாங்க. இதுதான் இப்போ இருக்கிற கரண்ட் ஆஃபர். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட கொஞ்ச நாளாகவே வந்து ஃபார்ம் லேண்ட் பார்த்துன்னு தான் இருக்கேன். நான் இன்னும் வந்து நான் பாயில் டவுன் பண்ணல. 2 விஷயம் நான் பார்க்குறேன். ஒன்று டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட்டும் ஒன்று பார்த்துட்டுருக்கேன். சைட் பை சைட் நான் ஃபார்ம் லேண்டும் பார்த்துட்ருக்கேன். டிடிசிபி லே அவுட் பார்த்தீங்கன்னா நான் வந்து போன வாட்டி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஹீராநந்தானி ஃபேஸ் 2 வரைக்கும் போட்டிருப்பேன். ஃபேஸ் 3 இன்னும் நான் போய் பார்க்கல, அதை நான் போய் பார்க்கணும்.
மெயினாக வந்து எய்ம் என்ன அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஏற்றணும். கேஷ் ஃப்ளோ அலாங் வித் கேபிட்டல் கெயின்ஸ். ஒரு ஒரு பொருள் வந்து கோல்டு நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் விற்கிற வரைக்கும் அதில் ப்ராஃபிட் பார்க்க முடியாது. நம்ம அதை விற்கவும் தோணாது, நம்மளுக்கு அப்படியே வச்சுன்னு வருவோம். பட் ஒரு விஷயம் அதுக்கு வந்து கேபிட்டல் கெயின்ஸ், அது வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன் வருது. கேபிட்டல் கெயின்ஸில் கேபிட்டல் அப்ரிசியேஷன். ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஒரு கேபிட்டல் கெயின்ஸ் வந்து ஒரு பொருளுக்கு வருது. அது விற்றா தான் நம்மளுக்கு அந்த கேபிட்டல் கெயின்ஸ் வரும் அப்படின்னா அது வந்து நம்ம கையை விட்டு அதுக்கப்புறம் போயிடும். அதுக்கப்புறம் யூ கேனாட் டேக் த பெனிஃபிட். பட் ஒரு இதுலேருந்து ஒரு அசட்லேருந்து உங்களுக்கு மந்த்லி ஒரு கேஷ் ஃப்ளோ அப்படின்னு வந்துட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த அசட்டோட அப்ரிஷியேஷனும் இருக்கும். நீங்கள் அதனோட காசும் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் எடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து மெயினாக வந்து கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட்டுன்னுவாங்க. இது வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிச் டேட் புவர் டேட் இல்லை நிறைய பேர் இதை பற்றி பேசியிருப்பாங்க. அதை நம்ம வந்து ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த மாந்தோப்பில் என்னால் என்ன ரெவென்யூ எடுக்க முடியும் அதுதான் வந்து மெயினாக நான் பார்த்தேன். எனக்கு வந்து ஒரு ஃபார்ம் லேண்ட் நான் வாங்கினேன்னா அதில் ஏதான ரெவென்யூ இருக்குமா? ரொம்ப பெரிய ரெவென்யூ இருக்காது, அது நம்மளுக்கே தெரியும். ஒரு அக்ரி லேண்டில் நம்மளுக்கு பெரிய ரெவென்யூ இருக்காது. பட் ஒரு நம்ம கரெக்டாக வந்து பெரிய லேண்டாக எடுத்தோன்னா கன்ஃபார்ம்டாக வந்து உங்களால் வந்து ரெவென்யூ பண்ண முடியும். பெரிய லேண்டாக எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த டிராக்டர் எல்லாம் போடணும், நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணணும். பட் இங்கே இருக்கிறது என்னென்னா 22 சென்ட்ஸ் தான். 22 சென்ட்ஸ் இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு டிராக்டரும் வச்சுக்க முடியாது. பக்கத்தில் இருக்கிறவங்களும் அதுக்கு வந்து ப்ரொவிஷன் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க வெறும் 22 சென்ட்ஸை வாங்கி போட்டுட்டு அப்படியே ஒரு ஃபென்ஸை போட்டுட்டு போயிட்டாங்கன்னா அது டெவலப் ஆகிற சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இந்த ஒரு ஐடியாவை வச்சு தான் நான் என்ன இது பண்ணேன்னா இது வந்து பெரிய பெரிய லேண்டாக இருக்கணும். இப்போ நிறைய இடத்துல வந்து ஃபார்ம் லேண்ட் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 2 ஏக்கர்னு பிரித்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாங்குறச்சே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாசிபிலிட்டி ஆஃப் ரெவென்யூ ஜாஸ்தி வரும். ஏன்னா எல்லாரும் வந்து அதை நிஜமாகவே வந்து அதை ஃபார்மிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த கேஸில் 22 சென்ட்ஸாக அவங்க வந்து பிரித்து வைக்கிறதுனால இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வாங்கி வைக்கலாமே தவிர இதில் என்ன ரெவென்யூ வருங்கிறது எனக்கு தெரியாது. தட் இஸ் உங்களால் பெரிய லார்ஜ் ஸ்கேலில் எடுக்க முடியாது. ஒரு ஃபார்ம் லேண்ட் ஒரு ஏதோ ஒரு வீடு கட்டி ஒரு 4 செடியை வச்சு நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், அவ்வளோதான். பட் அது ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ண முடியுமாங்கிறது எனக்கு இப்போதைக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இதில் வரல. நான் வாங்குவேனா தெரியாது, ஏன்னா நான் இன்னும் ஒரு 100-200 பிளாட் பார்க்க போகிறேன். பார்த்துட்டு தான் நான் வந்து அதை பற்றி டிசைட் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 வந்து ஃபுல்லாக அவங்க மாந்தோப்பை பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமைஸாக தான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்ன செடி வேணுமோ அதை அவங்க வச்சு கொடுப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பேம்பூ ட்ரீ அந்த மாதிரி அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி வச்சுட்டுருக்காங்க. நீங்கள் உங்களோட பிளாட் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அதை வச்சு கொடுத்துடுவாங்க. 20 பிளாட்ஸ் வரைக்கும் அவங்க 20 சாப்ளிங்ஸ் வரைக்கும் அவங்க வச்சு கொடுப்பாங்க. அதுக்கு மேலே நீங்கள் பண்ணணுன்னா அதை நீங்கள் பே பண்ணிக்கணும். 3 இயர்ஸ் வரைக்கும் இதை மெயின்டைன் பண்ணுறது அவங்களே பண்ணிடுவாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு 3000 ரூபாய் அப்படின்னு நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கொடுக்கும்படியாக இருக்கும். ஸோ இதுதாங்க. ஏரியா ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நியர்பை தான் இருக்குது. அரவுண்ட் செங்கல்பட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாக 22 மினிட்ஸ் ஆச்சு. அதுக்கு மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, எக்ஸாக்டாக 22 மினிட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த பைப் மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஃபார்முக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துடுறாங்க. காமன் ஈபி தான், ஆனால் எல்லா ஃபார்முக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பைப் ஒவ்வொன்றும் கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் அவங்க கொடுத்துடுறாங்க. இது ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா நான் நிறைய இடத்துல பிரித்து வைக்கிறச்சே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் கனெக்ஷன் வந்து அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. இவங்க ஒவ்வொரு பிளாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா வாட்டர் கனெக்ஷன் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த 22 சென்ட்ஸு 34 எது டிவைட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு வந்து வாட்டர் கனெக்ஷன் மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஈஸியாக போயிடும் உங்களுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறது இன் ஃபியூச்சர். மேற்கொண்டு நான் என்னென்ன விசிட் பண்ணுறேனோ அதை நான் போடுறேன். பட் நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் நீங்கள் போடுங்க. உங்களுக்கு ஏதான ஒரு ஃபார்ம் லேண்ட் தெரியும்னா அது காஸ்ட் டீட்டெயில்ஸோடு போடுங்க. அது எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.